தமிழ் சினிமாவில் கதாநாயகியின் நிலைமை பரிதாபத்திற்குரியது என்கிறார் மூத்த நடிகை லட்சுமி. தலைமுறைகள் தாண்டி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருப்பவர் நடிகை லட்சுமி. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி கமலுடன் நடித்தவர். இப்போது எஸ்.பி. பாலசுப்ரமணியத்துடன் 3 வார்த்தை படத்தின் தமிழ், தெலுங்கு பதிப்புகளில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் நடித்தது குறித்து நடிகை லட்சுமி கூறுகையில், இப்படத்தில் நடித்த அனைவருமே எனக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள். இவர்களுடன் நடிப்பது எனக்கு புது அனுபவமாக இருந்ததா. நகைச்சுவை கலந்த காதல் படத்தை முழுக்க முழுக்க வித்தியாசமான கதைக்களத்தில் தந்திருக்கிறார் இயக்குனர் மதுமிதா. எஸ்.பி.பி. சாருடன் தெலுங்கில் தான் நடித்த மிதுனும் பெரிதும் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழில் நாங்கள் இணையும் முதல் திரைப்படம் 3 வார்த்தை. முதலில் எங்களை நாயகனின் அப்பா அம்மாவாக தான் நடிக்க சொன்னார் மதுமிதா. நாங்கள் சற்று தயங்கியதை தெரிந்து கொண்ட உடனே சில மாறுதல்களுடன் தாத்தா பாட்டி கதாபாத்திரங்களாக மாற்றியமைத்தார். மதுமிதாவுடன் பணிபுரிந்த அனுபவங்களை பற்றி கேட்டபோது, இன்றைய காலகட்டத்தில் பெண் இயக்குநர்கள் மிகுந்த அனுபவத்தோடும் சினிமாவை பற்றி ஆழ்ந்த சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். மதுமிதா தனக்கு என்ன வேண்டுமென்று நன்கு அறிந்தவர். அத்தகைய தெளிவு இல்லாமல் குறுகிய காலத்தில் இருமொழி படத்தை இயக்குவது சாத்தியமன்று. தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் நிலைமைதான் மிகவும் பரிதாபத்திற்குரியதா. அவர்கள் இன்னும் வியாபாரத்திற்கான ஒரு பொம்மையாக தான் பார்க்கப்படுகிறார்கள். இப்படத்தில் நடித்த அர்ஜுன், வெங்கி, அதிதி மற்றும் இயக்குனர் மதுமிதா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை தயாரிக்கும் எஸ்.பி.பி. சரண் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வார்த்தை திரைப்படம் குடும்பத்துடன் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஒரு திரைப்படம் என கூறிவிட்டு விடைபெற்றார் நடிகை லட்சுமி.